இந்த ஊரையும், இந்த கோவிலையும் நினச்சா அவ்வளோ பெருமையா இருக்குங்க. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோவில்ல இருக்கிற ஒவ்வொரு சிலைகளும் வந்து பார்த்தீங்கன்னா, பின்னமா இருக்கு. பின்னமான சிலைகள வணங்க மாட்டேன். பின்னமான சிலைகள அங்க கோவில்ல வைக்க மாட்டேன். அப்படின்னு சொல்லிட்டு ஆத்துல போடுறவங்களுக்கு இந்த காணொளிய வந்து ஷேர் பண்ணுங்க. யோசிச்சு பாருங்க, ஒரு காலத்துல சிறப்பு பூஜைகள் பண்ணி மிகப்பெரிய அளவுல மிகப்பெரிய மன்னர்கள் கூட இங்க சிலைகள வழங்கியிருக்கலாம். அத்தகைய ஒரு கோவிலா இருந்து இடிஞ்ச நிலையில, இந்த கோவில்ல இருக்கிற ஒவ்வொரு சிலையும் வந்து பார்த்தீங்கன்னா, பின்னமா இருக்குங்க. உடைஞ்ச நிலையில இருக்கு. 4 நந்திகள் இருக்கு. 4 நந்திகளும் உடைஞ்ச நிலையில இருக்கு. சிவபெருமான் கூட ஒரு பாகம் தாங்க இருக்காரு. இங்க இருக்கிற பிள்ளையார் 100 ஆண்டுக்கு முன்னாடி தான் மண்ணுலேருந்து தோண்டி எடுத்திருக்கிறாங்க. இங்க இருக்கிற பெண் தெய்வ சிலைகள்லேருந்து அனைத்து சிலைகள் பலிபீடத்துலேருந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, உடைஞ்ச நிலையில இருக்கு. அப்படி இருந்தா கூட இந்த ஊர் மக்கள் அந்த சிலைகளுக்கு சிறப்பு வழிபாடுகள டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா, தினந்தோறும் பூஜைகள வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்பவே பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயங்கிறத நான் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா, இந்த கோவில் இருக்கிற அனைத்துமே கோவிலே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பின்னமான நிலையில தான் இருக்கும். இந்த கோவில் உடைஞ்ச நிலையில அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா, கற்கள வச்சு சேர்த்து இந்த கோயில கட்டியிருக்கிறாங்க. சிவகங்கை மாவட்டம், திருப்பத்தூர் வட்டம் அங்க இருக்கிற முத்தூர் அப்படிங்கிற கிராமத்தில ஓட்டை கோயில் என்று அழைக்கப்படுறாங்க. ஆனா இது ஓட்டை கோயில் இல்ல, இது ஒரு சிவன் ஆலயம். தயவு செஞ்சு இந்த ஊர் மக்கள் இந்த பேரை மாத்தி சிவன் ஆலயம்னு வச்சாங்கன்னா ரொம்பவே மகிழ்ச்சியா இருக்கும். அப்படி உங்களுக்கும் பேர் மாற்றணும்னு தோணுச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க சிவன் ஆலயம்னு. நன்றி.